மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அதிலிருந்து ரொம்ப அழகான ஒரு கருத்து. அம்மா நேர்மருவம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்னு சொன்னாலே நம்ம இஷ்ட தெய்வத்தை குழந்தைய பாவிச்சு பாடுற ஒரு இலக்கிய படைப்பு தான் பிள்ளை தமிழ் அப்படின்றது. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்றது மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மையை பற்றி. அதை 10 பருவங்களாக பாடுறார் புலவர். அதில் அம்மானே பருவம் அப்படின்றது குழந்தை அம்மானே விளையாடுற மாதிரி ஒரு கற்பனை. அம்மானே சாதாரண ஒரு பந்தா இல்லாமல் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மானே அப்படின்னு சொல்கிறார். அந்த முத்துக்கள் வெண்மையாக இருக்கும் பொழுது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் கலர்ஸ். ஸோ குழந்தை கையில் அந்த பந்தை வைக்கும்போது அது கையில் இருக்கிற அந்த ஒரு பிங்கிஷ் ஷூ இருக்கு இல்லையா, அது அந்த அம்மானை மீது படும்போது அந்த அம்மானை பிங்க் கலரில் ரெட்டிஷாக காட்சி அளிக்கிறதா. அதே மாதிரி குழந்தை மீனாட்சியோட கண் அதில் படும்போது அந்த கண் வெளியில் இருக்கிற கருப்பு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த அம்மானே கருப்பாக காட்சி அளிக்கிறது. குழந்தை மீனாட்சி சிரிக்கும் பொழுது அந்த பற்களின் வெண்மை நிறம் அந்த அம்மானே பந்துகள் மீது படும்பொழுது அந்த முத்துக்கள் வெண்மையாக தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறார் புலவர். சரி, இது ஏதோ 3 நிறத்தை பற்றி சொல்கிறாரா? இல்லை, சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்ற 3 குணங்களை பற்றி சொல்கிறார். ரெட் அப்படின்றது ரஜஸ், கருப்புன்றது தமஸ், அண்ட் ஒயிட் அப்படின்றது சத்வன். ஸோ இந்த 3 குணங்கள் மனிதர்களுக்குள்ளோ நம்ம எல்லாரும் பிபிலாம் சொல்கிறோம். ஆனால் என்ன குணமானாலும் மீனாட்சி அம்மையின் கையில் வெறும் பந்து தான் அப்படின்னு இறைவனை தூக்கி வைத்து மனிதர்கள் நம்ம நிலைமை நாம் யார் இந்த வேர்ல்டில் அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு கருத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் புலவர் சொல்கிறார்.